நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உப கோவிலான அருள்மிகு பட்டத்து விநாயகர் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உப கோவிலாக அருள்மிகு பட்டத்து விநாயகர் கோவில் உள்ளது. பழனி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பட்டத்து விநாயகர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. 3 கால யாக பூஜைகளுடன் துவங்கிய பட்டத்து விநாயகர் கோவில் குடமுழுக்கு விழாவின் முக்கிய நிகழ்வான குடமுழுக்கு காலை நடைபெற்றது. யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு கலசங்களில் புனித நீர் வைக்கப்பட்டு சிறப்பு யாக வேள்விகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கோவில் கோபுர கலசங்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது. விநாயகர், சிவன், நவகிரகங்கள் ஆகியவற்றிற்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. 26 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருக்கோவிலின் பரம்பரை அறங்காவலர் உறுப்பினர்கள் மற்றும் பழனி திருக்கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, உதவியாளர் லட்சுமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.